Hi friends, good morning. A பெரிய டாபிக். ஆக்சுவலி இன்னைக்கு வீட்டு பக்கத்திலே ஆப்போசிட் ஒரு ஸ்ட்ரீட் ஒன்று போகும், வெட்டினரி. அதில் தான் வாக்கு. ஏன்னா பெசநகர் ஏன் போகிறேன், 2 வீலர் எடுத்துன்னு போயிட்டு மழை வந்துடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். எல்லாம் ஆக்சுவலி என்னென்னா எல்லாம் சிரிக்க நல்லா சிரிக்கணும். முகம்ல அந்தளவு அழகாகும். சிரிப்பு தாங்க, சிரிக்கணும், கேஷுவலாக சிரிச்சுனே இருக்கணும். சிரிப்பை விட எதுவுமே இல்லை, தெரியுங்களா? எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆக்சுவலி என்னன்னா ஒரு விஷயம் சொல்ல வந்தேன். எனக்கு சைனஸ் பயங்கரமாக வரும். இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே போன பிறகு என்னன்னா கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி. காரில் போனாலும் சரி, 2 வீலரில் போனாலும் டஸ்ட்டு படக்கூடாது, கொஞ்சம் சில்னஸாக சாப்பிடக்கூடாது. ஆனால் நான் இதுடைய பிரபஞ்சத்துக்குள்ளே போக கொஞ்சம் இதுவும் என்னை கிளியர் பண்ணிட்டாங்க. முதல்ல டேப்லெட் போடுவேன். இப்போ சைனஸுக்கு டேப்லெட்டை நான் எடுக்கிறது இல்லை, மேக்ஸிமம் எடுக்கிறது இல்லை. இதெல்லாம் பிரபஞ்சத்துடைய அருள். நம்ம திருவாபுரி முருகன், ஆறுபடை முருகன், சீரடி பாபா. அதாவது காலையில் எழுந்து ஒரு வாக் பண்ண வச்சுங்க, ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். இடம் வந்தால க்ரீனாக மரம் வேறு லெவலில் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. தாடி வர ட்ரிம் பண்ணோம் இந்த வாரம். நாயெல்லாம் கத்துதுங்க. கிணல் ஸ்ட்ரீட் டாக்லாம் இங்கே இது பாருங்க, வெட்டினரி. பாவம்ல. ஆலமரம் வேர் வந்துடுச்சு. ஆக்சுவலி இப்போ என்கிட்ட கையில் செல்ஃபோன் இல்லை, எல்லாம் யாருன்னா பிடிச்சாங்க வச்சுங்க, இது அழகாக தொங்குவேன். இதை பிடிச்சிக்கிது நல்லா. அது ஒரு ஆசைங்க. வாக் பண்ணால உடம்பு நல்ல ஒரு ஃபிட்னஸாக இருக்கும். காலையில் சுறுசுறுப்பாக இருக்கும். La 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 la.
கிளிகள் சவுண்டு நீ காணோம். அங்கே எங்கேயோ கேட்குது கிளி சவுண்டு, காக்கா சவுண்டு தான் கேட்குது. ரொம்ப ஸ்பீடாக ஓடக்கூடாது, ஸ்லோ வாக். மெயின் நம்ம ஹெல்த்துங்க. நானே நடுவில் விட்டுட்டேன். நம்ம ஹெல்த்தை கொஞ்சம் ஃபிட்னஸாக வச்சுக்கணும். நம்ம உடம்பு நல்லா இருந்தாலும் 4 பேருக்கு நல்லது பண்ண முடியும். நம்ம உடம்பு நல்லா இல்லைன்னா நம்மளுக்கு யார் வந்து பண்ணுவாங்க நமக்கே தெரியாது. இயற்கை பார்த்தீங்களா, ஒரு செடிங்களும் ஒரு பூக்களும் ஒரு வித்தியாசங்கள். கடவுள் வந்து டிஃப்ரெண்ட்டாக படைச்சிருக்கான். ஃப்ரூட்ஸு இது மாதிரி இதெல்லாம் நம்ம ரசிக்கணும்னு தான் கடவுள் படைத்தது, பிரபஞ்சம் படைத்தது. இயற்கையை எவ்வளோ ரசிக்கிறீங்களோ அது ஒரு லவ்ங்க. அதை வந்து ரசிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.